நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் மித்து நிறைய நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், உடம்பை நமக்கு எடுத்துகிட்ருக்கோம். டோட்டல் பாடி நீங்கள் ஃபேட் லாஸ் ஆனால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபேட் ரெடியூஸ் ஆகும். அந்த சேகி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறப்ப தான் டைட்டன் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 50% ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜிம்மில் 50% கார்டியோக்கு எஃபெக்ட் போடுங்க. அந்த கார்டியோ பாடி வெயிட் ஒர்க் அவுட்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பர்பீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப உட்காந்து புஷ் பண்ணுறப்ப ட்ரைசெப்ஸு அப்பர் பாடி எல்லாமே டைட்டன் ஆகும். ஜம்ப் பண்ணுறப்ப லெக்கு டைட் ஆகும். ஸோ ட்ரெட்மில் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு ஸ்டெப்பிங் தான் பண்ணுறீங்க. எலிப்டிக்கில் தைஸ் மட்டும் அந்த லேசாக மூவ் ஆகும். நிறைய கலோரி பர்ன் ஆகிறது உங்களுக்கு. அதே சமயம் வந்து சைமல்டேனியஸாக மசில் டைட்டன் ஆகணும், சேகி இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வெயிட் லாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதேமாதிரி இன்டேக், ப்ரோட்டீன் இன்டேக், ஃபைபர், ரிச் ஃபைபர் எடுத்துக்கோங்க, குட் ஃபேட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணிவிட்டு 50% மட்டும் ஹிட் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயம் வந்து மசில் டோன் கிடைக்கும், அந்த சேகி இருக்காது. ஸ்பாட்டில் மட்டும் ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு 100,000 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறதை நீங்கள் இன்றைக்கி முடிச்சிடுங்க. இதுக்கு அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஃபுல் பாடி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோட்டல் கலோரி டிஃபிசிட் பண்ணுங்கள். கலோரி பேர்ன் பண்ணுறதை நீங்கள் கான்செப்ட் கொண்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.